இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எலிவேஷன் டிசைன். வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஐவரி அண்ட் ஒயிட் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் இருக்கும். அது போக லேசர் கட் மெட்டல் கிரில் ஒர்க் அண்ட் டைல்ஸ் ஒர்க்கோட எலிவேஷனை இம்ப்ரெசிவாக டிசைன் பண்ணி பகலில் மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய ஸ்பெஷல் லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், 2 பெட்ரூம்ஸ், அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து மிடில் கிளாஸ் பீப்புளோட கனவு வீடாக இந்த வீட்டை வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கார்னர் சைட் இல்லை, ஆனால் கிராண்ட் லுக்குக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் சைடு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவிலேயே இந்த வீட்டோட எலிவேஷன் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஐவரி அண்ட் ஒயிட் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க் அண்ட் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து பகலில் மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய ஸ்பெஷல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 16x11. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த கார்னரில் சின்னதாக ஒரு பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இதில் உட்டன் டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பதிலாக சுற்றியும் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து சென்டரில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச ஒரு அழகான சர்க்குலர் ஷேப் டிசைன்ஸ் பொருத்திருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ என்ட்ரன்ஸில் சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிச்சன் சைஸ் 10x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் கீழே நிறைய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக அட்டாச்சு பாத்ரூம் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே நிறைய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4. பாத்ரூமில் கூட மேலே ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மெனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைடு பாத்ரூம், சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூரில் பாப்பம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 45 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.